நாட்டிற்கு ஆண்டுக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் டாலர் சிட்டியாகவும் வாழ்வாதாரம் தேடி எல்லைகளை கடந்து வரும் தொழிலாளர்களின் புகழிடமாகவும் உள்ள நகரம் திருப்பூர். ஒரு காலத்தில் வேளாண் தொழிலை மட்டுமே திருப்பூர் மக்கள் நம்பியிருந்த நிலையில் பருத்தியின் அபரிமிதமான உற்பத்தியும் அதை சார்ந்த ஸ்பின்னிங் மில் நூற்பாலைகளும் திருப்பூரை நாட்டின் முக்கிய தொழில் நகராக உருமாற்றியுள்ளது. அண்மை கால புள்ளி விவரப்படி உள்நாட்டு பனியன் தேவையில் திருப்பூரில் மட்டும் 30,000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறுகிறது. பனியன் துறையை நம்பி 10 லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக பருத்தி மற்றும் நூல் விலை நிலைத்தன்மை இல்லாமல் ஏற்ற இறக்கங்களுடன் இருந்து வருவதால் உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் கலக்கத்தில் உள்ளனர். பனியன் ஆர்டர்கள் வரும் சமயங்களில் நூல் விலை உச்சத்தை தொடுவதும் ஆர்டர்கள் இல்லாத போது வீழ்ச்சியடைவதும் என பின்னலாடை துறையே நலிவடைந்து விட்டதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்ச சம்பளம் என்பது இன்றைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஏற்ப 26,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் என்பது பொருளாதார அறிஞர்களுடைய கணக்கு. ஆகவே குறைந்தபட்ச ஊதியத்தை 26,000 உயர்த்துவதற்கு அரசு இந்த பட்ஜெட்டில் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பல நிறுவனங்கள் திருப்பூரின் தொன்மையான காட்டன் ஆடைகளை கைவிட்டுவிட்டு செயற்கை இழையான பாலியஸ்டர்களுக்கு மாறியுள்ளனர். மேலும் உலகளாவிய மந்த நிலை காரணமாக அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் பருத்தி ஆடைகளை வாங்கும் சதவிகிதம் சரிவடைந்து விட்டது. இதனால் கடந்த ஆண்டு 10,000 கோடி ரூபாய் அளவிலான ஆர்டர்களை இந்தியா இழந்துவிட்டதாக ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 70% சிறு குறு நடுத்தர தொழில் செய்வர்கள் தொழில் விட்டு வெளியே வந்துட்டாங்க. மீதி இருக்க 30% இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாநில அரசு மத்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு கவனம் செலுத்துவதில்லை, புதிய திட்டங்களை கொடுப்பதில்லைங்க. கார்பரேட் கொடுக்கிற தனி சலுகைகளும் அக்கறை இந்த சிறு குறு நடுத்தர தொழில் மேல இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோம். மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசுக்கு தவறான தகவல்களை கொடுத்து தங்களுக்கு ஏதுவாக திட்டங்களை உருவாக்கிக் கொள்வதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் வரும் மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் தனி வாரியம் அமைக்க பனியன் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரியம் மூலம் சிறு நிறுவனங்களுக்கான நலத்திட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும் பருத்தியை அரசே கொள்முதல் செய்து விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். மேலும் வங்கதேச ஆடைகள் இறக்குமதிக்கு வரி விதித்து கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்பதும் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது மட்டுமன்றி குடிசை தொழில் போல வீடுகளில் தையல் இயந்திரம் வைத்து ஏராளமானோர் பனியன் தயாரித்து வருகின்றனர். அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும், வீடு கட்டித்தர வேண்டும் என்பனவையும் பனியன் தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளாக உள்ளன. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ட்ரோன் மூலம் மருந்துகள் எடுத்துச் செல்லும் சோதனை முயற்சி வெற்றி.